வெஸ்ட்ல வந்து இந்த மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் எத்தனை தொகுதிகள்னு நிச்சயமாக எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றியை மேற்கு மண்டலம் ஈட்டி தரும் என்று நம்புகிறேன். இல்லைங்க, முதலமைச்சரையும் பார்த்தாங்க. எல்லாருக்கும் சாதாரணமா பேசி நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டு தான் வந்தோம். அவங்களும் ஒரு நிகழ்ச்சிக்காக வந்துட்டு இருக்கோம். தமிழகத்திலேயே வந்து பெண்களுக்காக வந்து இந்த பகுதியில் அது குறிப்பா கொங்கு மண்டலத்தை தேர்வு பண்ணது என்ன காரணம் மேடம்? எப்படி எடுத்துக்கலாம்? இல்லைங்க, எல்லா பகுதிகள்லையும் வந்து நடத்த போறோம் மகளிர் மாநாடு. முதல் மாநாட்டை இங்கே நடத்த வேண்டும் என்று இந்த மண்டலத்திற்கு பொறுப்பேற்றிருக்கக்கூடிய திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த மாநாட்டு ஏற்பாடுகளை மிக சிறப்பாக செய்திருக்கிறார். அவருடைய வேண்டுகோளை கேட்டுக்கொண்டு முதலமைச்சர் அவர்கள் முதல்ல மாநாட்டை இந்த பகுதியில் நடத்தலாம் சொல்லியிருக்காங்க. இது மாநாடு, மகளிர் மாநாடு, திராவிட முன்னேற்ற கழக மகளிர் மாநாடு. அதை முதலமைச்சர் கேட்கிறேன். வெஸ்ட் ஜோன்ல 39 தொகுதிகள் இருக்குது. உங்களுடைய டார்கெட் என்ன? ஏன்னா லாஸ்ட் எலெக்ஷன்ல 14 தொகுதி தான் நம்ம கூட்டணியோட வின் பண்ண ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சு. இந்த எலெக்ஷன் இல்லைங்க, நீங்க சொல்றது போல இன்று பலரும் முன்வைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து வெஸ்ட்ல வந்து இந்த மண்டலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் எவ்வளவு வெற்றி பெறுவார்கள் எத்தனை தொகுதிகள்னு நிச்சயமாக எல்லாரையும் ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய அளவிற்கு முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவிற்கு ஒரு மிக பெரிய வெற்றியை மேற்கு மண்டலம் ஈட்டி தரும் என்று நம்புகிறேன். எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்குன்னு நினைக்கிறீங்க மேடம்? மகளிருக்கான திட்டங்கள் கடைக்கோடி வரை எந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கு? இன்னைக்கு சாயந்தரம் வரக்கூடிய கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் வந்து எவ்வளவு ரீச் ஆயிருக்கு. என்ன மாதிரி ஏற்பாடுகள் பண்ணியிருக்கோம்? மகளிர் மட்டும் கலந்துக்கிறாங்க. மகளிர் யாரா இருந்தாலும் திமுக மாநாட்டில் வரக்கூடியவர்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக போகக்கூடிய பொறுப்பை திராவிட முன்னேற்ற கழகமும் மாவட்ட கழக செயலாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால வரக்கூடிய மகளிருக்கு போதுமான மருத்துவ வசதிகள்லேருந்து, குடி தண்ணீர்லேருந்து, உணவுலேருந்து, அவங்களுக்கு ஆம்புலன்ஸஸ் தேவைப்படும்னா அதுலேருந்து, மருத்துவ முகாம்கள்லேருந்து எல்லாமே ஏற்பாடு செய்து தரப்பட்டிருக்கிறது. வாகன வசதி வரக்கூடிய அந்த வண்டியை நிறுத்துறதுக்கு ரொம்ப தூரம் இல்லாமல் நிறுத்துறதுக்கு பல முறை முதலமைச்சர் அவர்களே வந்து சரியான நேரத்திற்கு நிகழ்ச்சியை முடித்து அவர்கள்லாம் பத்திரமா ஊர் சேரக்கூடிய ஒரு நிலையில நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள். அதனால் எல்லா ஏற்பாடுகளும் அவர்கள் மகளிர் வரக்கூடிய சகோதரிகள் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் வசதியாக வந்துவிட்டு பாதுகாப்பாக செல்லக்கூடிய எல்லா ஏற்பாடுகளையும் மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பேற்றிருக்கக்கூடிய மாவட்ட பொறுப்பாளர்களும் மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களும் எங்களுடைய மகளிர் அணியை சார்ந்த சகோதரிகளும் செய்திருக்கிறார். மேடம், இப்போ வந்து இந்த மாநாட்டுடைய நோக்கம் அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த 39 தொகுதிகளில் திமுகவோட வெற்றி வாய்ப்பு. நான் இப்போ தானே சொன்னேன்.